என் தங்கமே, உறவின் மீது நம்பிக்கை வச்சது உன் தவறா என்று நினைக்காதே. மனம் குழப்பமான நேரங்களில் இதெல்லாம் கேள்வியாக தோன்றும். ஆனால் உண்மையில் நம்பிக்கை வைப்பது உன் உள்ளத்தின் அழகான செயல்தான். அது உன்னை வலிமையாக்கும், மனதை அமைதியாக்கும், ஆழமான நிம்மதியை தரும். நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் ஒரு பரிசு. அது ஒரு மனிதன் பிறரின் அன்பிலும் ஆதரவிலும் தன்னையும் நம்பும் மனத்தின் வெளிச்சம். யாரோ ஒருவர் நம்பிக்கை வைத்திருந்தால் அது அவருக்கு ஒரு உறுதியான தளம் தரும். அது அவரின் பயங்களை மெல்லச் சுமக்கும். நாம் நம்பிக்கை வைக்கும்போது நாம் ஏதோ ஒன்றை விடுவிக்கிறோம், மனதில் அலைகளை ஓரளவு சாந்தமாக்குகிறோம். உறவுகள், நண்பர்கள், குடும்பம் நம் வாழ்வின் ஒளி. சில நேரங்களில் அவர்கள் நம்மை சிரமப்படுத்தினாலும் நம்முடைய நம்பிக்கை அவர்களை புரிந்து கொள்ள வழிகாட்டும். நம்பிக்கை வைக்கிற போது நாம் மனதில் அமைதியுடன் நடக்கிறோம். அது நம் வாழ்வின் எளிமையையும் ஆறுதலையும் தருகிறது. நம்பிக்கை என்பது ஒரு தன்மை. அது உன் உள்ளத்தை உறுதியானவாகவும் ஆற்றல்மிக்கவாகவும் மாற்றுகிறது. நீ ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதை குற்றமாக நினைப்பதற்கில்லை. அது உன் வளர்ச்சிக்கு ஒரு படியாகும். நம்பிக்கை கொண்ட மனம் பிழைகள் முந்தைய பயங்களை அப்படியே பார்த்து ஆன்மீகமாக உயர்ந்து செல்வதற்கான திறனை கொடுக்கும். நம் மனதில் நம்பிக்கை இருக்கும்போது ஒவ்வொரு நாள் துளியும் சிரமங்களையும் நமக்கு கல்வியாக மாற்றும். அது நம் உள்ளத்தை வலிமையாக்கும், நம் மனதிற்கு ஆறுதல் தரும், நம் உயிருக்கு சக்தி அளிக்கும். நம்பிக்கை இல்லாமல் உலகம் குழப்பமானதாக தோன்றும். நம்பிக்கை இருந்தால் அந்த குழப்பத்திலிருந்தும் நாம் சாந்தியுடன் வழி காணலாம். உறவின் மீது நம்பிக்கை வைக்கிறாய் என்பதில் சந்தேகம் வைக்காதே. அது உன் மனிதத்தின் அழகான பண்பு. நீ நம்பிக்கை வைத்திருப்பது நீ ஒருவருக்கு அன்பையும் கருணையையும் வழங்கும் திறன் கொண்டவனாய் இருப்பதை காட்டுகிறது. அது உன் உள்ளத்தை நிம்மதியுடன் நிரப்புகிறது, மனதை மென்மையாக்குகிறது, உயிருக்கு ஆறுதல் தருகிறது. உன் நம்பிக்கையை பாதுகாப்பு. அது உன் வாழ்வின் ஒளி, உன் மனத்தின் வலிமை. நம்பிக்கை வைப்பது மனதை அமைதியாக்கும் ஓர் ஜாதி. ஒவ்வொரு சிரமத்திலும் ஒவ்வொரு சந்தேகத்திலும் உன் நம்பிக்கை உனக்கு ஒரு துணையாக இருக்கும். அது உன்னை 1000 முறை எழுப்பும், மனதிற்கு ஆறுதல் தரும், வாழ்வை எளிதாக்கும். நம்பிக்கை வைப்பது உன் தவறல்ல, அது உன் ஆற்றல், உன் நிம்மதி, உன் ஆன்மீக வளர்ச்சி. உன் உள்ளம் நிம்மதியோடு நிறைந்திருக்கும் போது உலகில் எந்த சோதனையும் உன்னை நொறுக்க முடியாது. மனம் அமைதி, உயிர் உற்சாகம், இதயத்தில் நம்பிக்கை, இதுவே உன் வாழ்க்கையின் உண்மையான பெருமை. உறவின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதில் மனம் அமைதியோடு இருக்கும். அந்த அமைதி உன் வாழ்வில் ஒளியாக பிளந்து பரவும். நீ நம்பிக்கை வைத்து வளர்ந்தவனாய், அது உன் தவறு அல்ல. அது உன் உயிரின் அழகான பயணம். உன் உள்ளம் இதை உணரும்போது உனக்கு ஓர் ஆறுதல், ஓர் சாந்தி, ஓர் ஆன்மீக வலிமை கிடைக்கும். நம்பிக்கை என்பது உன் மனத்தின் பாதுகாவலன். அது உன் வாழ்வின் வெளிச்சம். அது உன் உள்ளத்தின் ஆறுதல். அது உன்னை வலிமையாக்கும், மனதை அமைதியாக்கும், உயிருக்கு எளிமையும் இனிமையும் தரும். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வைப்பது உன் உள்ளத்தை மென்மையாக்கும், உன் வாழ்வை நிம்மதியுடன் நிரப்பும், உன் வாழ்க்கையை உயர்த்தும். உறவின் மீது நம்பிக்கை வைக்க விரும்பும் மனிதனாக நீ இருப்பதை நினைத்துக்கொள். அது உன் தவறு அல்ல, அது உன் உயிரின் பெருமை, உன் உள்ளத்தின் அழகு, உன் வாழ்க்கையின் ஒளி. உன் நம்பிக்கை உன் வாழ்வின் வலிமை. அது உன்னை எப்போதும் உயர்த்தும், மனதிற்கு சாந்தியையும் உறுதியையும் வழங்கும். நம்பிக்கை வைக்கிறாய் என்றால் மனதில் அமைதி, இதயத்தில் நிம்மதி, உள்ளத்தில் வலிமை, இவை எல்லாம் உன் பக்கத்தில் இருக்கும். உன் உறவின் மீது நம்பிக்கை வைப்பது உன் தவறு அல்ல, அது உன் உயிரின் அழகான பரிசு. அந்த நம்பிக்கையுடன் வாழ். அது உன்னை எப்போதும் ஆறுதல் தரும், உயிரை ஊக்குவிக்கும், மனதை மென்மையாக்கும். என் தங்கமே என்பது ஒருபோதும் வெறுமையல்ல. அது ஒரு விதம் உயிரின் ஒளி, மனத்தின் வெளிச்சம், இதயத்தின் அமைதி. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை வெறுமையாக, சுருங்கியதாக, சோகமானதாக தோன்றும். மனிதன் சிக்கல்கள், பிரச்சினைகள், குழப்பங்களை எதிர்கொள்வதை தவிர்க்க முடியாது. ஆனால் நம்பிக்கை இருந்தால் அந்த
சிக்கல்கள் ஒரு பாடமாக மாறும். அந்த பிரச்சினைகள் ஒரு வாய்ப்பாக மாறி உன் மனதை வலிமையாக்கும். நீ நம்பிக்கை வைக்கிறாய் என்றால் நீ ஏதோ ஒன்றை விடுவித்தாய், மனதில் அமைதியை உருவாக்கினாய், உயிருக்கு ஓர் மென்மையான ஆறுதலை கொடுத்தாய். நம்பிக்கை என்பது மனம் குழப்பமான சமயங்களில் நம்மை சாந்தியுடன் நிறுத்தும் ஒரு சக்தி. நாம் ஒருவரிடம் நம்பிக்கை வைத்தால் அது அந்த உறவின் ஆழத்தை பெருக்கும். நம்பிக்கை வைக்காத மனம் எப்போதும் பதட்டமாக இருக்கும், எப்போதும் பயம் கொள்ளும். ஆனால் நம்பிக்கை வைக்கும்போது நம் உள்ளம் ஒரு நதி போல ஓடுகிறது, மனம் ஒரு காற்று போல சாந்தி பெறுகிறது, இதயம் மென்மையாக சிந்திக்கிறது. நம்பிக்கை என்பது ஒரு உறவின் சிந்தனை, ஒரு உயிரின் உணர்வு, ஒரு ஆன்மாவின் வெளிச்சம். உறவின் மீது நம்பிக்கை வைப்பது உன் தவறா என்று எண்ணாதே. நம்பிக்கை வைப்பது ஒரு ஆற்றல், ஒரு துணிவு, ஒரு அன்பு. அது மற்றவரை மாற்றுமா அல்லது மாற்றமில்லையா என்பது முக்கியம் அல்ல. முக்கியமானது, நீ உன் மனதை திறந்தாய், உன் இதயத்தை நிம்மதியுடன் வைத்தாய், உன் உயிரின் அழகை வெளிக்கொடுத்தாய். நம்பிக்கை என்பது ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்ளும் முயற்சி. அது மனிதனின் மனதை உயர்த்தும், இதயத்தை மென்மையாக்கும், வாழ்க்கையை மென்மையாக மாற்றும். நம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பலவாக இருக்கும். சில நேரங்களில் நம்மை ஏமாற்றும், சில நேரங்களில் நம்மை சோதிக்கும். ஆனால் நம்பிக்கை இருக்கும்போது அந்த சோதனைகள் நம்மை நெகிழச் செய்யும், நம்மை வளரச் செய்யும். நம்பிக்கை இல்லாத மனம் எப்போதும் துடிக்க, பதட்டப்பட, சோர்வாக இருக்கும். ஆனால் நம்பிக்கை வைக்கும் மனம் சக்தி பெற்றது, உறுதியானது, அமைதியானது. அது நம்மை வாழ்க்கையின் ஒவ்வொரு அலைத்தட்டிலும் நிலைத்திருக்க செய்யும். நம்பிக்கை என்பது நம்மை மற்றவருடன் இணைக்கும். அது நம்மை பிளவு செய்யாது, அது நம்மை இணைக்கும். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளில் மட்டும் இருக்கும். ஆனால் நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு ஆழமாகவும், உறுதியானவையும், நிம்மதியுள்ளவையும் ஆகும். நம்பிக்கை வைப்பது என்பது ஒருவரின் இதயத்தை மற்றவருக்கு திறப்பது, ஒருவரின் உயிரை மற்றவருக்கு கொடுப்பது, ஒருவரின் மனத்தை நம்பிக்கையுடன் இணைப்பது. உறவுகளில் நம்பிக்கை வைப்பது ஒருபோதும் குற்றமல்ல. சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை பலவீனமாகி மற்றவர் அதை மதிக்காமல் இருக்கலாம். அது பாதிக்கக்கூடும், மனதை சிதறச் செய்யலாம். ஆனால் அது உன் தவறு அல்ல. அது உன் மனத்தின் தெய்வீக பண்பு, உன் உள்ளத்தின் அழகு, உன் ஆன்மாவின் வலிமை. நம்பிக்கை வைப்பது நீ செய்யும் ஒரு சீரான, அமைதியான, மனிதநேயமான செயல். நம்பிக்கை என்பது நம் மனதில் ஒரு சக்தி. அது நம்மை எழுப்பும், நம்மை மேம்படுத்தும், நம்மை வளர்ப்பிக்கும். நம்பிக்கை இல்லாமல் மனிதன் வெறும் ஒருவராகவே இருக்கும். ஆனால் நம்பிக்கை இருந்தால் மனிதன் ஒளியாகவும், வலிமையாகவும், நிம்மதியானவனாகவும் மாறும். நாம் நம்பிக்கை வைக்கும் போது நம் உள்ளம் சாந்தியுடன் நிரம்பி, மனம் மென்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும். நம்பிக்கை என்பது உயிரின் ஓர் அடையாளம், அது மனத்தின் ஓர் சின்னம், அது இதயத்தின் ஓர் ஒளி. நம்பிக்கை வைக்கும்போது நீ ஏதோ ஒன்றை எதிர்கொள்கிறாய், அதே சமயம் அதனை விடுவிக்கிறாய். அது ஒரு விதம் மனதை சாந்தியுடன் நிரப்பும், உயிரை மென்மையாக்கும். நம்பிக்கை வைக்கும் மனிதன் எப்போதும் அமைதியாகவும், உறுதியுடன் நிலைத்திருப்பவனாகவும் இருக்கும். நம்பிக்கை இல்லாத மனம் எப்போதும் பதட்டமாகவும், குழப்பமாகவும் இருக்கும். நம்பிக்கை வைக்கும் மனம் உறுதியானது, அது எந்த சோதனையையும் சமாளிக்கச் செய்யும் சக்தியுடன் நிறைந்தது. நம்பிக்கை என்பது ஒருவரை மற்றவருடன் இணைக்கும். அது உறவை ஆழமாக்கும், உறுதியானதாக்கும், நிம்மதியானதாக்கும் மாற்றும். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளின் மேல் மட்டுமே இருக்கும். ஆனால் நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு ஒரு தூண் போல நிலைத்து, ஆழமான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரும். நம்பிக்கை வைப்பது என்பது ஒரு உயிரின் உணர்வு, ஒரு இதயத்தின் வெளிச்சம், ஒரு ஆன்மாவின் மென்மை. நம்பிக்கை வைப்பதை தவறு என்று நினைக்காதே. அது உன் மனத்தின் வலிமை, உன் இதயத்தின் அழகு, உன் ஆன்மாவின் உயர்வு. நம்பிக்கை வைக்கும் போது நீ உன் மனத்தை திறந்தாய், உன் உயிரை வெளிக்கொடுத்தாய், உன் உள்ளத்தை அமைதியோடு நிரப்பினாய். நம்பிக்கை என்பது மனிதனை மனிதனாக்கும் சக்தி, அது வாழ்வின் ஒளி, அது மனத்தின்
அமைதி, அது இதயத்தின் ஆறுதல். உன் நம்பிக்கையை வலுவாக வைத்துக்கொள். அது உன் வாழ்வின் ஒளி, உன் மனத்தின் வலிமை, உன் இதயத்தின் அமைதி. நம்பிக்கை வைக்கும் மனம் எப்போதும் நிலைத்திருக்கும், எந்த சோதனையையும் சமாளிக்கும். அது உன்னை உயர்த்தும், மனதிற்கு அமைதி தரும், உயிருக்கு ஆறுதல் தரும். உறவின் மீது நம்பிக்கை வைப்பதில் மனம் அமைதியோடு இருக்கும், அந்த அமைதி உன் வாழ்வில் ஒளியாக பரவும். நீ நம்பிக்கை வைத்து வளர்ந்தவனாய், அது உன் தவறு அல்ல. அது உன் உயிரின் அழகான பரிசு, உன் உள்ளத்தின் பெருமை, உன் வாழ்க்கையின் ஒளி. நம்பிக்கை வைப்பது உன் மனத்திற்கு, உன் இதயத்திற்கு, உன் உயிருக்கு ஆறுதலும் அமைதியும் தரும். அது உன்னை ஒவ்வொரு நாளும் உயர்த்தும், மனதிற்கு அமைதி தரும், உயிருக்கு வலிமை தரும். நம்பிக்கை வைக்கிறாய் என்றால் மனதில் அமைதி, இதயத்தில் நிம்மதி, உள்ளத்தில் வலிமை, இவை எல்லாம் உன் பக்கத்தில் இருக்கும். உன் உறவின் மீது நம்பிக்கை வைப்பது உன் தவறு அல்ல, அது உன் உயிரின் அழகான பரிசு. அந்த நம்பிக்கையுடன் வாழ், அது உன்னை எப்போதும் ஆறுதல் தரும், உயிரை ஊக்குவிக்கும், மனதை மென்மையாக்கும். நம்பிக்கை வைக்கும் மனிதன் எப்போதும் அமைதியுடன் இருக்கும், உறுதியுடன் நிலைக்கும், மனதிற்கு சாந்தியையும் உயிருக்கு ஆறுதலையும் வழங்கும். நம்பிக்கை வைக்காத மனம் பதட்டமாகவும் குழப்பமாகவும் இருக்கும், நம்பிக்கை வைக்கும் மனம் வலிமையுடனும் அமைதியுடனும் நிம்மதியுடனும் இருக்கும். உன் நம்பிக்கையை பாதுகாப்பு, அது உன் வாழ்வின் ஒளி, அது உன் மனத்தின் வலிமை, அது உன் இதயத்தின் அமைதி, அது உன் உயிரின் ஆறுதல். நம்பிக்கை வைக்கும்போது நீ ஒரு உயிரின் வெளிச்சமாக, மனதின் அமைதியாக, இதயத்தின் மென்மையாக இருப்பாய். அது உன்னை உயர்த்தும், உன் மனதிற்கு அமைதி தரும், உன் உயிருக்கு வலிமை தரும். நம்பிக்கை வைப்பது உன் தவறு அல்ல, அது உன் மனத்தின் அழகு, உன் இதயத்தின் அமைதி, உன் உயிரின் ஒளி. உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கும் போது உலகின் எந்த சோதனையும் உன்னை விழுங்க முடியாது. மனம் அமைதி, இதயம் நிம்மதி, உயிர் வலிமை, இதுவே உன் வாழ்வின் உண்மையான பெருமை. நம்பிக்கை வைக்கும் மனிதன் எப்போதும் உயர்ந்து, மனதில் அமைதியோடு நிறைந்து, உயிரில் ஆறுதலோடு இருக்கும். அது உன் வாழ்வின் மிக பெரிய வலிமை, அது உன் மனத்தின் அமைதி, அது உன் இதயத்தின் நிம்மதி, அது உன் உயிரின் ஆறுதல். என் தங்கமே, நம்பிக்கை என்பது நம்மை மனிதனாக்கும் மிக பெரிய பண்பு. மனம் குழப்பமான சமயங்களில், நம் உள்ளத்தை பதற்றமாக்கும் போது, நம்பிக்கை தான் நம்மை சாந்தியுடன் நிலைத்திருக்க செய்கிறது. வாழ்க்கையில் பல சோதனைகள், பிரச்சனைகள், தடைகள் வரலாம். சில நேரங்களில் நம்மை ஏமாற்றும், சில நேரங்களில் நம்மை சோதிக்கும். அந்த சோதனைகள் நம்மை உடைத்துவிடும் போதிலும் நம்பிக்கை இருந்தால் அவை நம்மை வளர்ச்சிக்காக வழிநடத்தும். நம்பிக்கை வைக்கும் மனம் எப்போதும் உறுதியானது, அமைதியானது, மென்மையானது. நம்பிக்கை இல்லாத மனம் பதட்டத்துடன் சிந்திக்கிறது, துயரமுடன் நிற்கிறது, சந்தேகங்களால் நொறுக்கப்படுகிறது. நம்பிக்கை என்பது உன் உள்ளத்தில் உள்ள ஒளி. அது உன்னை உயர்த்தும், மனதிற்கு அமைதி தரும், உயிருக்கு வலிமை கொடுக்கும். நம்பிக்கை வைப்பதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் பல. ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை ஏமாற்றத்துக்குள்ளாகலாம், ஆனாலும் அதுவும் ஒரு பாடம். அது நம்மை மேலும் வலிமைசாலியாக, மனம் சாந்தியுள்ளவனாக மாற்றும். நம்பிக்கை வைக்காத மனிதன் எப்போதும் பயமுடன் நடக்கும், ஆனால் நம்பிக்கை வைக்கும் மனிதன் எந்த அலைத்தட்டிலும் நிலைத்து நிற்கும். உறவுகள் என்பது நம் வாழ்வின் ஒளி. நம்பிக்கை வைப்பது அந்த ஒளியை இன்னும் பிரகாசமாக்கும். நாம் நம்பிக்கை வைப்பது ஒருவரின் மனத்தை மற்றவருடன் இணைக்கும். அது ஒருவரின் இதயத்தை நிம்மதியுடன் நிரப்பும். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளின் மேல் மட்டுமே இருக்கும், ஆனால் நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு ஆழமானது, உறுதியானது, அமைதியானது. நம்பிக்கை வைப்பது என்பது மற்றவரை புரிந்து கொள்ளும் முயற்சி. அது மனிதனின் வளர்ச்சிக்கான ஒரு வழிகாட்டி. நம்பிக்கை என்பது நம்மை ஒருவருக்கு திறந்த மனத்துடன் அணுக வைக்கும். அது நம்மை பிளவு செய்யாது, அது நம்மை இணைக்கும். நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய உறவுகள் வெறும் வார்த்தைகளாகவே இருக்கின்றன, ஆனால் நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு ஒரு நிலையான தூண் போல நிலைத்து, மனதிற்கு அமைதியும் இதயத்திற்கு மகிழ்ச்சியும் தரும்.
நம்பிக்கை வைப்பது என்பது ஒரு உயிரின் உணர்வு, ஒரு இதயத்தின் வெளிச்சம், ஒரு ஆன்மாவின் மென்மை. நம்பிக்கை வைப்பது ஒரு துணிவு. மனம் குழப்பமான சமயங்களில் அதை வைக்க முடிவு செய்தல் ஒரு பெரும் ஆற்றலின் அறிகுறி. நம்மை ஏமாற்றியோ அல்லது நம்மை கிண்டல் செய்தோ நம்பிக்கை இன்னும் நிலைத்திருந்தால் அது நம்மை அழுத்தங்களிலிருந்து விடுவிக்கும். நம்பிக்கை ஒரு அமைதி, அது மனதை மென்மையாக்கும், உயிரை அமைதியுடன் ஓட்டும், இதயத்தில் வலிமையையும் நிம்மதியையும் தரும். நம்பிக்கை வைக்காமல் மனிதன் எப்போதும் பதட்டத்துடனும் கவலையுடனும் இருக்கும். ஆனால் நம்பிக்கை வைக்கும் மனிதன் உறுதியுடனும் அமைதியுடனும் மனதில் நிலைத்திருப்பதற்கான வலிமையுடனும் இருக்கும். நம்பிக்கை என்பது மனம் சாந்தியுடன் இருக்க, உயிர் வலிமையுடன் இருக்க, இதயம் மென்மையாக இருக்க உதவும். அது நம்மை முன்னேற்றம் பெறும் வழிக்கு வழிகாட்டும். நம்பிக்கை என்பது நம்மை ஒருவருக்கு திறந்த மனத்துடன் அணுகச் செய்கிறது. அது மற்றவரை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு தரும். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளின் மேல் மட்டுமே இருக்கும். நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு ஆழமானது, உறுதியானது, அமைதியானது ஆகும். நம்பிக்கை வைப்பது என்பது ஒரு உயிரின் உணர்வு, ஒரு இதயத்தின் வெளிச்சம், ஒரு ஆன்மாவின் மென்மை. நம்பிக்கை வைப்பதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் பல. ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை ஏமாற்றத்துக்குள்ளாகலாம், ஆனாலும் அதுவும் ஒரு பாடம். அது நம்மை வலிமைசாலியாகவும் மனம் சாந்தியுள்ளவனாகவும் மாற்றும். நம்பிக்கை வைக்காத மனிதன் எப்போதும் பயமுடன் நடக்கும். நம்பிக்கை வைக்கும் மனிதன் எந்த அலைத்தட்டிலும் நிலைத்து நிற்கும். நம்பிக்கை என்பது உன் உள்ளத்தில் ஒளியாக, மனதிற்கு அமைதியாக, இதயத்திற்கு மென்மையாக மாறும். நம்பிக்கை வைப்பது என்பது உறவை ஆழமாக்கும், உறுதியானதாக மாற்றும், நிம்மதியுடன் நிரப்பும் மாற்றம். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளில் மட்டுமே இருக்கும். நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு வாழ்வின் ஒளியாக, மனதின் அமைதியாக, இதயத்தின் வலிமையாக மாறும். உறவின் மீது நம்பிக்கை வைக்கிறாய் என்றால் நீ உன் மனத்தை திறந்தாய், உன் இதயத்தை நிம்மதியுடன் வைத்தாய், உன் உயிரின் அழகை வெளிப்படுத்தினாய். நம்பிக்கை என்பது மனிதனை மனிதனாக்கும் சக்தி, அது வாழ்வின் ஒளி, அது மனத்தின் அமைதி, அது இதயத்தின் ஆறுதல். நம்பிக்கை வைக்கும் மனிதன் எப்போதும் நிலைத்திருக்கும், எந்த சோதனையையும் சமாளிக்கும். அது உன்னை உயர்த்தும், மனதிற்கு அமைதி தரும், உயிருக்கு ஆறுதல் தரும். உறவின் மீது நம்பிக்கை வைப்பதில் மனம் அமைதியோடு இருக்கும், அந்த அமைதி உன் வாழ்வில் ஒளியாக பரவும். நீ நம்பிக்கை வைத்து வளர்ந்தவனாய், அது உன் தவறு அல்ல. அது உன் உயிரின் அழகான பரிசு, உன் உள்ளத்தின் பெருமை, உன் வாழ்க்கையின் ஒளி. நம்பிக்கை வைப்பது உன் மனத்திற்கு, உன் இதயத்திற்கு, உன் உயிருக்கு ஆறுதலும் அமைதியும் தரும். அது உன்னை ஒவ்வொரு நாளும் உயர்த்தும், மனதிற்கு அமைதி தரும், உயிருக்கு வலிமை தரும். நம்பிக்கை வைக்கும் மனிதன் எப்போதும் உயர்ந்து, மனதில் அமைதியோடு நிறைந்து, உயிரில் ஆறுதலோடு இருக்கும். அது உன் வாழ்வின் மிக பெரிய வலிமை, அது உன் மனத்தின் அமைதி, அது உன் இதயத்தின் நிம்மதி, அது உன் உயிரின் ஆறுதல். நம்பிக்கை வைக்கும் மனிதன் எப்போதும் அமைதியுடன் இருக்கும், உறுதியுடன் நிலைக்கும், மனதிற்கு சாந்தியையும் உயிருக்கு ஆறுதலையும் வழங்கும். நம்பிக்கை வைக்காத மனம் பதட்டமாகவும் குழப்பமாகவும் இருக்கும். நம்பிக்கை வைக்கும் மனம் வலிமையுடனும் அமைதியுடனும் நிம்மதியுடனும் இருக்கும். உன் நம்பிக்கையை பாதுகாப்பு, அது உன் வாழ்வின் ஒளி, அது உன் மனத்தின் வலிமை, அது உன் இதயத்தின் அமைதி, அது உன் உயிரின் ஆறுதல். நம்பிக்கை வைக்கும்போது நீ ஒரு உயிரின் வெளிச்சமாக, மனதின் அமைதியாக, இதயத்தின் மென்மையாக இருப்பாய். அது உன்னை உயர்த்தும், மனதிற்கு அமைதி தரும், உயிருக்கு வலிமை தரும். நம்பிக்கை வைப்பது உன் தவறு அல்ல, அது உன் மனத்தின் அழகு, உன் இதயத்தின் அமைதி, உன் உயிரின் ஒளி. உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கும் போது உலகின் எந்த சோதனையும் உன்னை விழுங்க முடியாது. மனம் அமைதி, இதயம் நிம்மதி, உயிர் வலிமை, இதுவே உன் வாழ்வின் உண்மையான பெருமை. என் தங்கமே, நம்பிக்கை என்பது மனத்தின் வெளிச்சம், இதயத்தின் அமைதி, உயிரின் ஆற்றல். வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சோதனைகள், பிரச்சனைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம்பிக்கை நம்மை நிலைத்திருக்க செய்கிறது.
சில சமயங்களில் நாம் நம்மை தனிமையிலும் மன அழுத்தத்திலும் தவிக்கும் போது நம்பிக்கை தான் நம்மை மீண்டும் எழுப்பும், மனதிற்கு ஓர் சாந்தியையும் இதயத்திற்கு மென்மையையும் தரும். உறவின் மீது நம்பிக்கை வைப்பது ஒருபோதும் தவறு அல்ல. அது மனிதனின் பெருமை, உன் உள்ளத்தின் அழகு. நீ நம்பிக்கை வைத்திருப்பது, நீ ஒருவரை புரிந்து கொள்ள விரும்பினாய், நீ ஒரு உறவிற்கு அர்ப்பணித்தாய், நீ மனதினால் அன்பு தருகிறாய் என்று சொல்கிறது. நம்பிக்கை வைக்கும் மனம் எப்போதும் அமைதியானது, உறுதியானது, வலிமையுடையது. நம்பிக்கை இல்லாமல் மனிதன் எப்போதும் பதட்டத்துடனும் குழப்பத்துடனும் நடக்கும். நம்பிக்கை என்பது நம் மனதிற்கும் இதயத்திற்கும் ஒரு ஓய்வாகும். அது நம்மை உள் அமைதியோடு நிரப்பும். நாம் நம்பிக்கை வைக்கும் போது நம் உள்ளம் ஒரு காற்று போல திறந்துவிடும், மனம் மென்மையோடு சிந்திக்கும், இதயம் அமைதியோடு ஓடுகிறது. நம்பிக்கை இல்லாமல் நாம் எப்போதும் பதட்டமாகவும் நெருக்கமாகவும் இருக்கும். நம்பிக்கை வைக்கும் மனம் எப்போதும் உறுதியுடனும் அமைதியுடனும் மனதில் வலிமையுடனும் இருக்கும். நம்பிக்கை வைப்பது என்பது ஒருவரை மற்றவருடன் இணைக்கும் சக்தி. அது உறவை ஆழமாக்கும், உறுதியானதாக மாற்றும், மனதிற்கும் இதயத்திற்கும் அமைதியை தரும். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளில் மட்டுமே இருக்கும், ஆனால் நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு வாழ்வின் ஒளியாக, மனத்தின் அமைதியாக, இதயத்தின் வலிமையாக மாறும். நம்முடைய வாழ்வில் நம்பிக்கை என்பது ஒரு பெரும் ஆற்றல். அது நம்மை எழுப்பும், மனத்தை நிலைநாட்டும், இதயத்தில் அமைதியை உருவாக்கும். நாம் நம்பிக்கை வைக்கும் போது நம் உள்ளத்தில் உள்ள பயங்களும் சந்தேகங்களும் மென்மையாக குறைகின்றன. நம்பிக்கை வைக்காத மனம் எப்போதும் பதட்டமுடனும் குழப்பமுடனும் இருக்கும். நம்பிக்கை வைக்கும் மனம் எப்போதும் வலிமையுடன், உறுதியுடன், அமைதியுடன் இருக்கும். நம்பிக்கை என்பது ஒருவரின் இதயத்தை மற்றவருக்கு திறப்பது. அது நம்மை மற்றவரின் மனத்துடன் இணைக்கும். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளில் மட்டும் இருக்கும். நம்பிக்கை இருந்தால் அது ஒரு உயிரின் வெளிச்சமாகவும், மனத்தின் அமைதியாகவும், இதயத்தின் மென்மையாகவும் மாறும். நம்பிக்கை வைக்கும் போது நாம் ஒரு உறவின் மீது முழு மனத்துடனும் நம்பிக்கை வைப்பதற்கான துணிவை வெளிப்படுத்துகிறோம். நம்பிக்கை என்பது மனத்தை சாந்தியுடன் நிரப்பும் சக்தி. அது நம்மை எப்போதும் உயர்த்தும், மனதிற்கு அமைதி தரும், இதயத்திற்கு நிம்மதி தரும். நம்பிக்கை இல்லாமல் நாம் எப்போதும் பதட்டத்துடனும் குழப்பத்துடனும் நடக்கிறோம். நம்பிக்கை வைக்கும் மனம் எப்போதும் வலிமையுடன், உறுதியுடன், அமைதியுடன் நிலைத்திருக்கும். நம்பிக்கை வைப்பது ஒருவரை புரிந்து கொள்ளும் முயற்சி. அது ஒரு உறவின் ஆழத்தை பெருக்கும். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளில் மட்டுமே இருக்கும், ஆனால் நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு நிலையானது, உறுதியானது, அமைதியானது ஆகும். நம்பிக்கை என்பது உயிரின் உணர்வு, இதயத்தின் வெளிச்சம், ஆன்மாவின் மென்மை. நம்பிக்கை வைப்பதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் பல. ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை ஏமாற்றத்துக்குள்ளாகலாம், ஆனாலும் அதுவும் ஒரு பாடம். அது நம்மை வலிமைசாலியாகவும் மனம் சாந்தியுள்ளவனாகவும் மாற்றும். நம்பிக்கை வைக்காத மனிதன் எப்போதும் பயமுடன் நடக்கும், ஆனால் நம்பிக்கை வைக்கும் மனிதன் எந்த அலைத்தட்டிலும் நிலைத்து நிற்கும். நம்பிக்கை என்பது உன் உள்ளத்தில் ஒளியாக, மனதிற்கு அமைதியாக, இதயத்திற்கு மென்மையாக மாறும். நம்பிக்கை வைப்பது என்பது உறவை ஆழமாக்கும், உறுதியானதாக மாற்றும், நிம்மதியுடன் நிரப்பும் மாற்றம். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளில் மட்டுமே இருக்கும். நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு வாழ்வின் ஒளியாக, மனதின் அமைதியாக, இதயத்தின் வலிமையாக மாறும். நம்பிக்கை வைப்பது ஒரு துணிவு. மனம் குழப்பமான சமயங்களில் அதை வைக்க முடிவு செய்தல் ஒரு பெரும் ஆற்றலின் அறிகுறி. நம்மை ஏமாற்றியோ அல்லது நம்மை கிண்டல் செய்தோ நம்பிக்கை இன்னும் நிலைத்திருந்தால் அது நம்மை அழுத்தங்களிலிருந்து விடுவிக்கும். நம்பிக்கை ஒரு அமைதி, அது மனதை மென்மையாக்கும், உயிரை அமைதியுடன் ஓட்டும், இதயத்தில் வலிமையையும் நிம்மதியையும் தரும். நம்பிக்கை வைக்காமல் மனிதன் எப்போதும் பதட்டத்துடனும் கவலையுடனும் இருக்கும். ஆனால் நம்பிக்கை வைக்கும் மனிதன் உறுதியுடனும் அமைதியுடனும் மனதில் நிலைத்திருப்பதற்கான வலிமையுடனும் இருக்கும்.
நம்பிக்கை என்பது மனம் சாந்தியுடன் இருக்க, உயிர் வலிமையுடன் இருக்க, இதயம் மென்மையாக இருக்க உதவும். அது நம்மை முன்னேற்றம் பெறும் வழிக்கு வழிகாட்டும். நம்பிக்கை என்பது நம்மை ஒருவருக்கு திறந்த மனத்துடன் அணுகச் செய்கிறது. அது மற்றவரை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு தரும். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளின் மேல் மட்டுமே இருக்கும். நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு ஆழமானது, உறுதியானது, அமைதியானது ஆகும். நம்பிக்கை வைப்பதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் பல. ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை ஏமாற்றத்துக்குள்ளாகலாம், ஆனாலும் அதுவும் ஒரு பாடம். அது நம்மை வலிமைசாலியாகவும் மனம் சாந்தியுள்ளவனாகவும் மாற்றும். நம்பிக்கை வைக்காத மனிதன் எப்போதும் பயமுடன் நடக்கும். நம்பிக்கை வைக்கும் மனிதன் எந்த அலைத்தட்டிலும் நிலைத்து நிற்கும். நம்பிக்கை என்பது உன் உள்ளத்தில் ஒளியாக, மனதிற்கு அமைதியாக, இதயத்திற்கு மென்மையாக மாறும். நம்பிக்கை வைப்பது என்பது உறவை ஆழமாக்கும், உறுதியானதாக மாற்றும், நிம்மதியுடன் நிரப்பும் மாற்றம். நம்பிக்கை இல்லாமல் உறவு வெறும் வார்த்தைகளில் மட்டுமே இருக்கும். நம்பிக்கை இருந்தால் அந்த உறவு வாழ்வின் ஒளியாக, மனதின் அமைதியாக, இதயத்தின் வலிமையாக மாறும். நம்பிக்கை வைப்பது ஒரு துணிவு. மனம் குழப்பமான சமயங்களில் அதை வைக்க முடிவு செய்தல் ஒரு பெரும் ஆற்றலின் அறிகுறி. நம்மை ஏமாற்றியோ அல்லது நம்மை கிண்டல் செய்தோ நம்பிக்கை இன்னும் நிலைத்திருந்தால் அது நம்மை அழுத்தங்களிலிருந்து விடுவிக்கும். நம்பிக்கை ஒரு அமைதி, அது மனதை மென்மையாக்கும், உயிரை அமைதியுடன் ஓட்டும், இதயத்தில் வலிமையையும் நிம்மதியையும் தரும்.